இவர் ஜாயின் பண்ணிட்டாருன்னா உடனே நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு 200 இடங்கள் அவங்க ஜெயிச்சிருவாங்க டிவிக்கே. ஆக்சுவலி அதிமுகலையா இருக்கிறவங்க அவங்களுடைய தாய் கழகமான இதுல ஜாயின் பண்றதுதான் கரெக்ட். அதை விட்டுவிட்டு இவர் வந்து விஜய் முட்டு கொடுக்க போறேன் அப்படின்னா, இவ்வளவு வருஷமா, அதாவது எம்ஜிஆர் காலத்துல இருந்த ஒரு அரசியல்வாதி நேத்திக்கு ராத்திரி மழையில முளைச்ச காளான் மாதிரி இருக்கிற ஒரு விஜயனுடைய கட்சிக்கு ஆதரவு கொடுத்து அந்த விஜயை நான் வந்து சீஃப் மினிஸ்டரா மாத்துறேன்னு சொல்லிட்டு அங்க போறதுங்கிறது எவ்வளவு ஒரு கேவலமான சமாச்சாரம். பல்வேறு மாநாடு நடத்தியவர் திரு செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவுக்கு அம்மையார் இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஆட்கள் தானே இப்ப தேவை, தாவேகாவுக்கு தேவை. 2 ஊடகவியலாளர்கள் தாவேகால முதல் மாநாடு முடிஞ்ச உடனே போய் ஜாயின் பண்ணாங்க. பிரமாதமா பண்ணிடுவோம் அப்படின்னாங்க. அந்த 2 பேரையும் எனக்கு தெரியும். ஒரே மாசம் வெளியில வந்துட்டாங்க. அதுல ஒருத்தர் தானாகவே வெளியில வந்துட்டாரு, பேர் சொல்ல விரும்பல. இன்னொருத்தர் வெளியில தள்ளப்பட்டார் ஒரு மாசத்துல. அதாவது எந்த விதமான ஒரு அடிப்படை கட்டமைப்பு, ஒரு பார்ட்டி ஸ்ட்ரக்சரு, ஒரு கான்ஸ்டிடியூஷன், ஒரு ஹயரார்கி இதெல்லாம் இல்லாத ஒரு கட்சியில நீங்க எவ்வளவு நாள் இருக்க முடியும்? டிவிகே இஸ் ஈக்குவல் டு அனதர் டிஎம்கே. அதாவது அசலாக இருக்கக்கூடிய ஒரு காப்பி தான் டிஎம்கேனுடைய காப்பி தான். அந்த மாதிரி ஒரு கட்சியில் போயிட்டு அவர் ஜாயின் பண்றாரு. செங்கோட்டையன் மேல எனக்கு ரொம்ப மதிப்பு இருக்கு சார். அவர் என்ன பண்ணிருக்கணும்? ஏடிஎம்கேல தொடர்ந்து இருந்திருக்கணும். ஏடிஎம்கே பலப்படுத்துறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கணும். இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் வரைக்கும் பண்ருட்டி ராமச்சந்திரனுடைய பேச்சே இல்லை. ஏன் பண்ருட்டி ராமச்சந்திரன் விஜய் கட்சியில ஆக்டிவா இல்லை? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நான் கேட்கிறேன். அவர் போய் சேரட்டுமே. இன்னொரு ஓபிஎஸ்ஸா மாறினாருன்னா அதுக்கு என்ன பண்ண முடியும் நம்ம? சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது அரசியல் உங்க சார் வாசுதேவன் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். செங்கோட்டையன் வந்து தாவேகாவுல இணைய போறதாகவும் கிட்டத்தட்ட நேத்துல இருந்து தகவல் பரவிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து அது உண்மையே கன்ஃபார்ம் ஆகுது சார். அதை எப்படி பாக்குறீங்க? அவருக்கு என்ன பொறுப்பு கொடுக்கப்படும் சார்? உண்மை கன்ஃபார்ம் ஆன மாதிரி எனக்கு தெரியல. கன்ஃபார்ம் ஆயிட்டு இருக்கான்னு தெரியல எனக்கு. அது இன்னும் நாளைக்கு தான் ஜாயின் பண்றதா இருக்கு. அதான் ஓகே. ஆனா அதுல ஜாயின் பண்றது உறுதியான மாதிரி ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு சார். அது அவருக்கு என்ன பொறுப்பு கொடுப்பாங்க? அவருக்கு வந்து பாருங்க, கட்சி தலைவர் பொறுப்பு கொடுக்க முடியாது. அதே மாதிரி அவர் முதல்வர் வேட்பாளரும் கிடையாது. அவர் வந்து 2வதா 3வதா 4வதா தான் ஜாயின் பண்ணணும். அவரை 2வதா 3வதா 4வதா ஜாயின் பண்ண வச்சாலும் கூட அங்க ஆல்ரெடி ஒரு கட்டமைப்பு இருக்கு. அந்த ஆனா அவனா அதெல்லாம் இருக்கு பாருங்க. அதாவது ஆரோக்கியசாமி, ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், ஆனந்த், இதான் ஆனான்னு சொன்னது அதான். இவங்கெல்லாம் இருக்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி ஒரு நெருடல் ஆரம்பிச்சிடும். அதனால விஜய் பொறுத்த வரைக்கும் அந்த தப்ப அவர் பண்ண மாட்டார் நான் நினைக்கிறேன். இருக்கலாம். அதாவது நான் வந்து ஒரு குரு மாதிரி, அதாவது உங்களுக்கு ஒரு வழிகாட்டி மாதிரி நான் இருக்கேன் அப்படின்ட்டு இவரை வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு நான் பாக்குறேன். பட் எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்கு, இவர் ஜாயின் பண்ணிட்டாருன்னா உடனே நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு 200 இடங்கள் அவங்க ஜெயிச்சிருவாங்க டிவிக்கே. 200 இடங்கள் ஜெயிச்சிருவாங்க. 200 அவுட் ஆஃப் 234 ஜெயிச்சிருவாங்களா? என்ன சார், என்னமோ பெரிய பெரிய பூகம்பம் வர மாதிரி, என்னமோ எத்தியோப்பியா எரிமலை மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நான் கேட்கிறேன். அவர் போய் சேரட்டுமே. இன்னொரு ஓபிஎஸ்ஸா மாறினாருன்னா அதுக்கு என்ன பண்ண முடியும் நம்ம? ஓபிஎஸ்ஸா தான் நான் மாறுவேன். பலாப்பழத்தை வச்சுக்கிட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டார் அவரு. இன்னைக்கு வரைக்கும் அவர்கிட்ட ஒரு கட்சி இல்லை. இவர் நினைச்சிருந்தா இவரே ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கலாம். அதையும் பண்ணல. திடீர்னு விலகினாரு, அப்புறம் விலக்கப்பட்டாரு. அதுக்கப்புறமா விஜய் கூட போய் சேர்றாரு. மனோஜ் பாண்டியன் விஜய் கூட சேரல, டிஎம்கேல போய் தாய் கழகத்துல ஜாயின் பண்ணிட்டாரு. அழகு மருதராஜ் அங்க ஜாயின் பண்ணாரு. எஸ்வி சேகர் திருப்பி அங்க போனாரு. எல்லா இடத்தையும் விட்டுவிட்டு அங்க போய் ஜாயின் பண்ணாரு. அப்போ நீங்க பாருங்க, எங்க வந்து காத்து அடிக்கிறதுன்னு பாருங்க. இது எல்லாமே ஒட்டு மொத்தமா ஆக்சுவலி அதிமுகலையா இருக்கிறவங்க அவங்களுடைய தாய் கழகமான இதுல ஜாயின் பண்றதுதான் கரெக்ட். அதை விட்டுவிட்டு இவர் வந்து விஜய் முட்டு கொடுக்க போறேன் அப்படின்னா, இவ்வளவு வருஷமா, அதாவது எம்ஜிஆர் காலத்துல இருந்த ஒரு அரசியல்வாதி நேத்திக்கு ராத்திரி மழையில முளைச்ச காளான் மாதிரி இருக்கிற ஒரு விஜயனுடைய கட்சிக்கு ஆதரவு கொடுத்து அந்த விஜயை நான் வந்து சீஃப் மினிஸ்டரா மாத்துறேன்னு சொல்லிட்டு அங்க போறதுங்கிறது எவ்வளவு ஒரு கேவலமான சமாச்சாரம் அப்படின்னு நீங்க பாருங்க.
சரி, அப்படி என்ன ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்பாட்டாளரா அல்லது ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவருடைய அக்செப்டபிலிட்டி லெவல், அவருடைய நம்பகத்தன்மை, அவருடைய அக்செப்டபிலிட்டி லெவல் எவ்வளவு தூரம் இருக்கு அப்படிங்கறது நீங்க பாருங்க. தமிழ்நாடு முழுக்க அவர் அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா? மாட்டாங்க. அவருக்கு அந்த ஈரோடு, கோபிச்செட்டிப்பாளையம், அந்த சத்தியமங்கலம் அந்த பகுதியில மட்டும்தான் அவருக்கு பெருந்துறை அந்த பகுதியில மட்டும்தான் அவருக்கு ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்கு. ஆனா அவர் ஒரு மிகப்பெரிய தலைவர், அதாவது ஒரு பான் தமிழ்நாடு தலைவர் அப்படிங்கிறது அதிமுக இன்னைக்கு கூட கிடையாது சார். எடப்பாடி பழனிசாமி 4.5 வருஷமா முதல்வரா இருந்தார் இல்லையா? அப்படியும் கூட அவரை ஒரு கவுண்டர் தலைவராகத்தான் பாக்குறாங்களே தவிர ஒரு தேவர் தலைவராகவோ ஒரு பிராமின்ஸ் தலைவராகவோ வன்னியர் தலைவராகவோ யாருமே பார்க்கல. அதுக்கு தான் சொல்றேன், ஒரு பான் தமிழ்நாடு ஒரு அப்பீல் இருக்கணும். அப்போதான் அந்த கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பலமா இருக்கும். இவர் ஒரு சாதாரண நல்ல வேலை செய்யக்கூடியவர் தான், கரெக்ட். ஜெயலலிதா பீரியட்ல எல்லாம் ஜெயலலிதாவுடைய சுற்றுப்பயணத்தெல்லாம் அவர் கரெக்டா பண்ணியிருக்கிறாரு. அதெல்லாம் நம்ம இல்லைன்னு சொல்லக்கூடாது. அடிமட்டத்துல ஆர்கனைஸ் பண்றவர் அவரு. கரெக்ட். இப்போ இதுதானே தாவேகாவுக்கு தேவை. அவங்க என்னதான் ஒரு ஒரு நல்லா பண்ணணுங்கிறதுல பண்ணாலும் அது கரெக்டா பண்ணி முடிக்க முடியாது. அப்ப இந்த மாதிரி ஒரு சீனியர்ல இருந்தவங்க, ஒரு கட்சியில ஆல்ரெடி பயணிச்சவங்க, அவங்க பல்வேறு மாநாடு நடத்தியவர் திரு செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவுக்கு அம்மையார் இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஆட்கள் தானே இப்ப தேவை, தாவேகாவுக்கு தேவை. 2 ஊடகவியலாளர்கள் தாவேக்கால முதல் மாநாடு முடிஞ்ச உடனே போய் ஜாயின் பண்ணாங்க. பிரமாதமா பண்ணிடுவோம் அப்படின்னாங்க. அந்த 2 பேரையும் எனக்கு தெரியும். ஒரே மாசம் வெளியில வந்துட்டாங்க. அது ஒருத்தர் தானாகவே வெளியில வந்துட்டாரு, பேர் சொல்ல விரும்பல. இன்னொருத்தர் வெளியில தள்ளப்பட்டார். ஒருமா அவ்வளவுதான் அங்க நடக்கும். அங்கெல்லாம் ரொம்ப நாளா நீங்க இந்த மாதிரி ஒரு செட்டப்ல, அதாவது எந்த விதமான ஒரு அடிப்படை கட்டமைப்பு, ஒரு பார்ட்டி ஸ்ட்ரக்சரு, ஒரு கான்ஸ்டிடியூஷன், ஒரு ஹயரார்கி இதெல்லாம் இல்லாத ஒரு கட்சியில நீங்க எவ்வளவு நாள் இருக்க முடியும்? ஆதவ அர்ஜுனா இருக்கிறாருன்னு சொன்னா அவருக்கு வேற அஜெண்டா இருக்கு. ஆரோக்கிய சாமிக்கு அவர் ஒரு கன்சல்டன்ட் மாதிரி தான் இருக்கிறாரு. ஆனந்த் அவருடைய நீண்டகால நண்பர் அப்படிங்கிறதுனால அவர் இருக்கிறாரு. இவங்க 3 பேரையும் விட்டுட்டு இன்னொருத்தர் போய் சேர்றாரு அப்படின்னு சொன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. இந்த அருள்ராஜ் கூட போய் சேர்ந்திருக்கிறார். அருண்ராஜ் அவர் கூட தன்னுடைய வேலையை விட்டுவிட்டு அவர் போய் சேர்ந்திருக்கிறாரு அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவங்க எல்லாம் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்போட போனாங்க, நான் சொன்ன அந்த பத்திரிகையாளர்கள். ஆனா உடனே திரும்பி வந்துட்டாங்க. ரொம்ப நாள் இந்த மாதிரி ஒரு செட்டப்ல பண்ண முடியாது அப்படின்னு என்னுடைய அபிப்பிராயம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த கட்சிக்கு ஏற்கனவே கொள்கை குழப்பம் இருக்குங்கிறத நம்ம சொன்னோம். அவர்களுடைய அந்த 5 ஐகான், அந்த 5 ஐகானுமே முரண்பட்ட ஐகான்களா தான் இருக்கு. ராமசாமி நாயக்கர் சுதந்திரமே வேண்டாம், நீங்க எப்ப தமிழ்நாட்டுக்கு மட்டும் சுதந்திரம் கொடுக்காதீங்கன்ற அளவுக்கெல்லாம் அவர் எழுத போனாரு. வேலு நாச்சியார் சுதந்திரத்துக்காக போராடியவர். என்ன பேசுறீங்க நீங்க? இந்த மாதிரி முரண்பட்டவர்கள் எல்லாம் காமராஜர் வச்சுட்டு இருக்கிறாரு, கூடவே இவரை வச்சுட்டு இருக்கிறாரு ராமசாமி நாயக்கரும். காமராஜர் ராமசாமி நாயக்கரும் ஒன்னையா? காமராஜரை பின்னால தள்ளிட்டு ராமசாமி நாயக்கரை முன்னால வச்சுட்டு இருக்கிறார். நீங்க பாத்தீங்களா? அதை எவ்வளவு வைத்தறிச்சலா இருக்கு எனக்கு தெரியுமா? அந்த 5 பேர்ல இந்த பக்கம் வேலு நாச்சியாரு, அப்புறம் காமராஜர், அப்புறம் நடுவுல ராமசாமி நாயக்கரை வச்சிருக்கிறாரு. ராமசாமி நாயக்கர் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் தமிழ் மண்ணுக்கும் தமிழ் கலாச்சாரக்கும் தமிழ் பண்பாடுக்கும் தமிழ் மொழிக்கும் செய்த பணி என்ன? காமராஜரும் அவர் ஈக்குவலா? அதுக்கப்புறமா அம்பேத்கர், அதுக்கப்புறமா தான் அந்த இன்னொரு பெண்மணி, வன்னியர் பெண்மணி. அவங்க மேல எனக்கு கம்ப்ளைண்ட் கிடையாது. ஒரு அம்பேத்கரை விடவோ ஒரு காமராஜரை விடவோ உங்களுக்கு ராமசாமி நாயக்கர் அப்படின்னா நீங்க உங்களுக்கு என்ன தெரியுது? டிஎம்கே டிவிகே இஸ் ஈக்குவல் டு அனதர் டிஎம்கே. அதாவது அசலாக இருக்கக்கூடிய ஒரு காப்பி தான் டிஎம்கேனுடைய காப்பி தான். அதனாலதான் அவங்க இன்னும் பிரமாதமா பேசுறாரு. எங்களுக்கு கொள்கை இல்லையா? நாங்க அன்னைக்கே நீட்டுக்கு மாற்று அமைப்பு சொன்னோமே. என்ன மாற்று அமைப்பு சொன்னீங்க? ஜேஇக்கு மாற்று அமைப்பு சொன்னீங்களா? வேற ஏதாவது மாற்று அமைப்பு சொன்னீங்களா? சிஏக்கு ஒரு மாற்று அமைப்பு சொன்னீங்களா? சிஏ என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு மாற்று அமைப்பு சொன்னீங்களா? ஒண்ணுமே சொல்லல. டிஎம்கே என்ன சொல்லுது? தொகுதி மறுவரை கூடாது, நாங்களும் தொகுதி மறுவரை கூடாது. எஸ்ஐஆர் கூடாது, நாங்களும் எஸ்ஐஆர் கூடாது. நீட்டு கூடாது, நான் நீட்டு கூடாது. மத்திய அரசு வஞ்சிக்கிறது, இவங்களும் மத்திய அரசு வஞ்சிக்க. அப்புறம் உங்களுக்கும் டிஎம்கேக்கும் என்னையா டிஃபரன்ஸ் இருக்குது? அந்த மாதிரி ஒரு கட்சியில போயிட்டு அவர் ஜாயின் பண்றாரு. ஏடிஎம்கேக்காவது ஓரளவுக்கு தேசிய பார்வை இருக்கு, டிஎம்கேக்கு தேசிய பார்வை சுத்தமா கிடையாது. அவங்களுக்கு ஏ ராஜா மாதிரியோ பழனி மாணிக்கம் மாதிரியோ தயாநிதி மாறன் மாதிரியோ ஒரு மினிஸ்ட்ரி போஸ்ட் கொடுத்தாங்கன்னா உடனே அவங்களுக்கு தேசிய பார்வை வந்துடும். அப்படித்தானே அவர் போனாரு. கருணாநிதி
வாஜ்பாய் ஆட்சி அமைச்ச உடனே அங்க போய் உட்கார்ந்துகிட்டு ரொம்ப, அதாவது அப்படியே காங்கிரஸ் கட்சி அப்படியே கழட்டி விட்டுவிட்டு ராத்திரியோட ராத்திரி கழட்டி விட்டுவிட்டு காலையில டெல்லியில போய் உட்காந்துக்கிட்டு எங்களுக்கு அந்த போஸ்ட் கொடு இந்த போஸ்ட் கொடுன்னு ஒரு 5-10 போஸ்ட் கேட்டார் அவரு. வாஜ்பாயும் வேற வழி இல்லாம அப்கோர்ஸ் முரசொலி மாறனுக்கு கொடுத்தாங்க, ஒத்துக்கிறேன். பாஜக கூட உறவை முறைச்சிட்டு ராத்திரியோடு ராத்திரியா அங்க போய் டெல்லியில போய் உட்காந்துக்கிட்டு மன்மோகன் சிங் ஆட்சியில சோனியா காந்தி கிட்ட சொல்லி எங்களுக்கு இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு சொல்லி வாங்கலையா, அப்போதான் அவங்களுக்கு வந்து தேசிய பார்வை இருக்கும். இவங்களுக்கு தேசிய பார்வையும் கிடையாது. இப்போ இந்த 2 கட்சிக்கும் டிஎம்கே அண்ட் விஜய் கட்சிக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு நான் கேட்கிறேன். அந்த மாதிரி ஒரு கட்சியில போயிட்டு இவர் ஜாயின் பண்ணிருக்கிறாரு. செங்கோட்டையன் மேல எனக்கு ரொம்ப மதிப்பு இருக்கு சார். அவர் என்ன பண்ணிருக்கணும், ஏடிஎம்கேல தொடர்ந்து இருந்திருக்கணும், ஏடிஎம்கே பலப்படுத்துறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கணும். இப்போ எந்த ஒரு தலைவரும் கட்சியை விட்டுட்டு வெளியில போனீங்கன்னு சொன்னா, யஷ்வந்த் சின்ஹாக்கு என்ன சார் ஆச்சு, பாஜக விட்டுட்டு வெளியில போனாரு, துணை ஜனாதிபதி தேர்தலை போட்டிட்டாரு, என்னாச்சு, சத்ருகன் சின்ஹா வெளியில போனாரு, சுப்பிரமணிய சுவாமி பத்தி நீங்க கேட்டீங்க, அவர் வெளியில போனாரு, என்னாச்சு, ஓ பன்னீர்செல்வம் வெளியில போனாரு, என்னாச்சு, செந்தில் பாலாஜி வெளியில போனா இன்னைக்கு திமுக போய் நல்லா தானே இருக்கிறாரு. செந்தில் பாலாஜி அவங்க தூக்கினாங்க. செந்தில் பாலாஜி ஏன்னா டிஎம்கேக்கு வந்து யாரடா ஊழல் பண்ணி நம்மளுக்கு சம்பாதிச்சு கொடுக்க முடியும், நேரு கொடுக்க மாட்டேங்கிறாரு, நேரு கொடுக்க மாட்டேங்கிறாரு, நிறைய பண்றாரு. எல்லா கான்ட்ராக்டும் திருச்சி பெரம்பலூரை பொறுத்த வரைக்கும் மொத்த கான்ட்ராக்டும் நேருவோட தான், அவங்களுடைய பினாமி தான். நீங்களும் நானும் போயிட்டு கான்ட்ராக்ட் எடுத்தோம்னு சொன்னா கை காலை வெட்டி விடுவாங்க. அப்புறம் ராமஜெயமுக்கு என்ன ஆச்சோ அதே மாதிரி நம்மளுக்கு ஆயிரும். அந்த அளவுக்கு அவர்கிட்ட கண்ட்ரோல் இருக்குது. அவங்க வந்து கொடுக்க மாட்டேன்றாங்க. செந்தில் பாலாஜி அப்படி கிடையாது. ஏற்கனவே ஜெயலலிதா ஆட்சி காலத்துல ஊழல் செஞ்சு பெரும் புகழ் பெற்றவர், அதாவது உலக புகழ் மிக பெரிய தியாகியா இருந்திருக்கிறாரு. அதனால அவருக்கு இல்ல அப்ப நீங்க சொல்றது செங்கோட்டையன் வந்து தாய் கழகமான திமுகவுக்கே போயிருக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. யார் தாவேக்காக்கு போனாருங்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் தாவேக்கா வந்து ஒரு அதாவது நான் செங்கோட்டையினுடைய எதிர்காலத்துக்காக சொல்றேன். ஆல்ரெடி அவருக்கு 80 வயசு ஆயிடுச்சு சார். இன்னும் பெரிய பிரமாதமும் ஒன்றும் கிழிக்க போறது இல்லை. இப்ப பண்ருட்டி ராமச்சந்திரன் கூட தான் இவருக்கு ஒரு ஆலோசகரா வரேன் அப்படின்னு சொன்னாரு. நம் தலைவர் அவர் சின்ன பையன். அவருடைய, அதாவது பண்ருட்டி ராமச்சந்திரனுடைய வயசுக்கு விஜய் வந்து ஒரு சின்ன பையன் தான். அந்த பையனை ஒரு தலைவரா ஏத்துக்கிட்டு இவர் வந்து தலைவர் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்வார் அப்படி இப்படின்னு பத்திரிகை பேட்டிலாம் சொன்னாரு. அதுக்கப்புறமா என்னாச்சு, இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் வரைக்கும் பண்ருட்டி ராமச்சந்திரனுடைய பேச்சே இல்லை. ஏன் பண்ருட்டி ராமச்சந்திரன் விஜய் கட்சியில ஆக்டிவா இல்லை? அதுதான் நான் சொல்ல வரேன். அதாவது எந்த ஒரு கட்டுக்கோப்பும் இல்லாத, ஒரு கொள்கை இல்லாத, கொள்கை முரண்பாடுகள் அதிகம் உள்ள எந்த ஒரு ஆர்கனைசேஷன்லயுமே நம்ம வந்து நீண்ட காலமா பயணிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு கட்சி ஏன் இவர் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு அப்படின்னு தெரியல. அதுக்கு தான் நான் அவங்கள்ட்ட கிண்டலா கேட்டேன், இவர் போன உடனே என்ன அவங்க 200 இடத்துல ஜெயிச்சிட போறாங்களா? நடக்கவே நடக்காது. ஆனா அன்பார்ச்சுனேட்லி தன்னுடைய எதிர்காலத்தை இவரே மோசம் பண்ணிக்கிட்டு இருக்காரு செங்கோட்டையன். இல்ல திமுக வர்சஸ் தாவேக்கான்னா அந்த நிலைப்பாட்டை தான் தாவேக்கா உருவாக்கிட்டு இருக்கு. ஆப்போசிட் பார்ட்டி வந்து வலுவா இல்ல. பிஜேபி அதிமுக கூட்டணி என்பது வந்து ஒரு பொருந்தா கூட்டணியாவே போயிட்டு இருக்கு. மக்கள் மத்தியில எடுபடாது. ஸோ அப்ப நாங்க தான் வலுவா இருக்கிறோம், அதனாலதான் திமுக வர்சஸ் தாவேக்கான்னு சொல்லி அவங்க கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை செங்கோட்டையன் புரிஞ்சிருப்பாரோ, எப்படி எம்ஜிஆருக்கு வந்து அந்த கரிஸ்மேட்டிக் வந்து திரு விஜய் அவர்களுக்கு வருதுங்கிறத அவர் தெளிவு பண்ணிருப்பாரோன்னு ஒரு சந்தேகமா இருக்கு. ஒரு சந்தேகங்கிறத விட அதை அவர் உணர்ந்ததுனாலதானே போயிருக்கிறாரு. அப்படிதான் அதை பார்க்க முடியும். பாருங்க, இது வந்து ஊடகங்கள் கட்டமைக்கிற ஒரு கட்டமைப்பு தான். அதாவது எந்த ஒரு கட்சியுமே, ஆளுங்கட்சி எதிர்கட்சியை பலவீனப்படுத்துறது ஒரு சாதாரண சமாச்சாரம் தான். இப்போ ஏடிஎம்கே மட்டம் தட்டிக்கிட்டே இருந்தீங்க, ஏடிஎம்கேல 4 பேர் பிரிஞ்சு வந்துட்டாங்க, இப்போ அழகு மருதுராஜ் மாதிரி 4 பேர் பிரிஞ்சு வந்துட்டாங்கன்னு சொன்னா, நீங்க சேர்த்துக்கணும். ஒண்ணு பாஜக அதிமுக திரும்பவும் சேர்த்துக்கணும். அவர் என்ன சொன்னாருன்னா, ஒருங்கிணைப்பு இதுல வந்து நான் தீவிரமா இருக்கிறேன், ஒன்னா எல்லாரும் ஒன்னா பயணம், அதுவும் பண்ணலாம். அவர் என்ன சார் பண்ணுவார் அப்போ? சார், அவர் கட்சிக்குள்ளேயே இதை வந்து எடுத்துருக்கணும். நீங்க கட்சிக்கு வெளியில போயிட்டு நான் கட்சி தலைமைக்கு நான் வந்து 10 நாள் காலக்கெடு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா நானே ஏத்துக்க மாட்டேன் சார். என்னை விட இப்ப எடப்பாடி பழனிசாமி பெரியவர் சார். செங்கோட்டையில விட பெரியவர், செங்கோட்டையனை விட பெரியவர் அவர். அப்படி இருக்கும்போது அவர் நேச்சுரலி இப்போ இதுல பேர் என்ன, நம்ம மகாராஷ்டிரால பாஜகல இருந்து ஒருத்தர் போனாரு, படோலேவா எவ்வளவு பேர் ஞாபகம் இல்லை. இது அதுக்கப்புறமா அவர் வந்து மோடி அமித்ஷாவை ரொம்ப கடுமையா எதிர்க்க ஆரம்பிச்சாரு. எம்பி ஆனதுக்கு அப்புறமா எம்பி சீட் ரிசைன் பண்ணிட்டு திருப்பி மகாராஷ்டிரா போனாரு, காங்கிரஸ் கட்சியில ஜாயின் பண்ணாரு, காங்கிரஸ் தலைவராகவும் மாறினாரு.
ஆனா இன்னைக்கு காங்கிரஸ் எந்த நிலைமையில இருக்குது அப்படின்னு நீங்க பாருங்க. எந்த ஒரு கட்சியுமே கட்சிக்கு எதிராக பேசுபவர்களை, சுப்பிரமணியம் சாமியை மட்டும்தான் அவங்க நீக்கல, மத்த எல்லாரையுமே அவங்க ஆனா நீக்கிட்டாங்க. தமிழ்நாடுல சார், நீங்க உதாரணத்துக்கு பாஜக சொல்றீங்க, தமிழ்நாட்டுல அந்த அந்த விஷயம்லாம் எடுபட மாட்டேங்குது. இங்க வந்து ஒரு வேற ஒரு ஒரு மாநில கட்சியை தானே அங்கீகரிக்கிறாங்க, அதாவது பாக்குறாங்க, திராவிட கழகத்தை பாக்குறாங்க, மாறி மாறி அதிமுக திமுக. அப்ப அதற்கு மாற்றா வந்து திரு விஜய் அவர்கள் பின்னாடி தானே அந்த கூட்டம் போது எல்லாமே இது பண்ணுது. நம்ம ஏன் ஆனா ஊனா பாஜக சொல்றோம்? இது தமிழ்நாடு கதை வேற மாதிரி சார். இன்னைக்கு நான் சொல்றேன், ஏடிஎம்கேக்கு மாற்று டிஎம்கேக்கு மாற்று ஏடிஎம்கே தான், வேற எதுவும் கிடையாது. விஜய் கட்சியை இவங்க வந்து புட்டப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. விஜய்க்கு அந்த அளவுக்கு இன்னும் செல்வாக்கு வளரல, செல்வாக்கு வளரவும் வளராது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக நான் பிரசாந்த் கிஷோர் பீகார் மன்ன கவினா மாதிரி அவ்வளவு கேவலமா மோசமா கவுவார் அப்படின்னு நான் சொல்லல. அவருக்கு ஓரளவுக்கு ஆதரவு இருக்கு, இல்லாம இல்லை. ஆனா அது இந்த ஒரு 6 மாசத்துல 8 மாசத்துல வளர்த்து விடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இது ஒண்ணு. ரெண்டாவது, டிஎம்கேயும் அதை தான் ஆசைப்படுறது. ஏன்னா விஜய் வளர்த்து விட்டுட்டோம்னு சொன்னா ஏடிஎம்கே மங்கி போயிடும். அப்போ விஜய் வந்து நம்மளுடைய ஆன்டி டிஎம்கே வாக்குகளை கரெக்டா பிரிச்சிருவாரு, அதுவும் நம்ம ஜெயிச்சிடலாம். இப்போ 3-4 கூட்டணிகள் அப்படின்னு வரும்போது, 3-4 கூட்டணிகள் வரும்போது ஆட்டோமேட்டிக்கலி அந்த வாக்கு விகிதம் அப்படிங்கிறது, வெற்றி வாக்கு விகிதம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாயிடும். 35% நம்ம கிட்ட இருக்கு, நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பாக்குறாங்க. ஆனா அது நடக்காது. நீங்களே என்ன சொல்றீங்கன்னா, விஜய் அவர்களால் வாக்கு பிரிக்கப்பட்டால் அந்த வந்து திமுக ஓட்டு பிரியாது, அதிமுக பாஜக ஓட்டுல இருந்தா கோர் ஓட்டு பிரிக்கப்படும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அதான் சொல்ல வந்தேன். அவங்க என்ன நினைக்கிறாங்க, தேர் இஸ் நோ ஆன்டி இன்கம்பன்சி. இப்போ திருமாவளவனுடைய கட்சி தான் மிகவும் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கு நான் பாக்குறேன். சீமானுக்கு அடுத்தபடியாக திருமாவளவன் கட்சி தான் இந்த விஜய்னால ரொம்ப அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க எல்லாம் வந்து விஜய் பக்கம் போறாங்க. ஆல் செட் அண்ட் டன் விஜய் வந்து 4% 5% தான் அவங்களால பண்ண முடியும். இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல 2 கருத்து கணிப்புகள் என்ன சொன்னாங்க, அவங்களுக்கு 10% வரைக்கும் இருக்கு, 10-12% இருக்கு. ஒரு சில இடங்கள்ல, சென்னையில கோபிச்செட்டிப்பாளையத்துல இந்த மாதிரி 1-2 இடங்கள்லாம் 20% வரைக்கும் அவங்களுக்கு வந்து வாக்கு குவிப்பு இருக்கு அப்படின்னு, கான்சென்ட்ரேஷன் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு அந்த நிலைமை, இப்போ காங்கிரஸ் கட்சி வரப்போறது இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, விடுதலை சிறுத்தைகள் வராதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அவங்க எல்லாம் திருப்பியும் அதுக்குள்ளேதான் இருப்பாங்க. ஏன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை இந்த கூட்டணியை மாற்றுவதற்கு ஒப்புக்கொள்ளல அப்படிங்கிற மாதிரிதான் நான் பாக்குறேன். இப்போ அவர் தனித்து விடப்பட்டார், விஜய் வந்து தனித்து விடப்பட்டார் அப்படின்னா அவர் கூட யாரு கூட்டணிக்கு வருவாங்க? இப்போ ஓகே, இவர் போனாலும் கூட வேற யாரும் பெரிய கூட்டணி ஒன்றும் வரப்போறது இல்லை, சின்ன சின்ன கூட்டணிகள் தான் இருக்கும். அப்போ என்ன ஆகும், தேர்தல் நெருங்க நெருங்க விஜயினால் ஆட்சியை பிடிக்க முடியாது, வெற்றி பெற முடியாது அப்படிங்கிற அந்த முத்திரை குத்தப்படும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிளியரா ஒண்ணு சொல்றேன், எதுக்குடா சும்மா தோக்கிற கட்சிகள்லாம் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கிற, ஜெயிக்கிற கட்சிக்கு போடுறா அப்படிம்பாங்க இளைஞர்கள். நான் சொல்றேன் திமுக இல்ல, இல்ல திமுகவுக்கு வராது. ஏன்னா டிஎம்கேக்கு பயங்கரமான ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. பாருங்க சார், அந்த 2 கருத்து கணிப்புலையும் 2 இடைப்பட்ட நேரத்துல எடுத்த கருத்து கணிப்புலையும் முதல் கருத்து கணிப்புல டிஎம்கே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொன்னாங்க. 2வது கருத்து கணிப்புல என்னாச்சு, கொஞ்சம் கொஞ்சமா மூவ்மெண்ட் இந்த பக்கமா ஏடிஎம்கே பாஜக பக்கம் போகுது. எஸ்பெஷலி ஏப்ரல் 11 பிறகு அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த பிறகு இந்த பக்கமா அலை வீசுதுங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம். இதுதான் இன்னும் தொடர்ச்சியா போகுமே தவிர டிஎம்கே தன்னுடைய ஆதரவு வாக்குகளை இழக்கிறது. அவங்க நினைச்ச மாதிரி 25% எல்லாம் இருக்காது, 20% தான் இருக்கும். 2011 நம்ம பார்த்தேதான் சார், 2011 பார்த்தோம், 1991 பார்த்தோம், மிகப்பெரிய தோல்வி 1991. 2011 23 இடத்துல தான் ஜெயிச்சாங்க, எதிர்கட்சி தலைவரா கூட வர முடியல. அதுக்கப்புறம் தான் ஜெயலலிதா சொல்லி விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவரா அவங்க போட்டாங்க. சோ இந்த மோமெண்டம் இன்னைக்கு விஜய்க்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கிற இந்த மோமெண்டம் கரூரோட நின்று போச்சு. கரூருக்கு அப்புறம் கூட நீங்க பாருங்க, டிஎம்கே மேல பயங்கரமான ஒரு பழி, ஒரு கெட்ட பெயர் வந்திருந்தது. ஆனா அதை கேபிட்டலைஸ் பண்ணிக்கிறதுக்கு தவறிட்டார் விஜய். ஒரே குழப்பம், முதல்ல 30 நாள் உள்ளுக்குள்ளே இருந்தாரு. 27ஆம் தேதி திருப்பியும் அந்த 163 உறுப்பினர்கள், குடும்ப உறுப்பினர்களை கூட்டிட்டு வந்து மகாபலிபுரத்துல ஒரு இரங்கல் கூட்டம் அதெல்லாம் பண்ணினாரு. அது பிறகு 1 மாசம் ஆச்சு. இப்போதான் சுங்குவார் சத்திரத்துல 2 நாள் 3 நாள்ல காஞ்சிபுரத்து பக்கத்துல ஒரு கூட்டம் போட்டிருக்கிறாரு. ஓகே, அது மட்டும் போதுமா அப்படின்னா போராது, களத்துல இறங்கணும்.
பயப்படுறாரு. அவருக்கு ஏகப்பட்ட முட்டுக்கட்டைகள் இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா அவருக்கு என்ன முட்டுக்கட்டை இருக்கு? இவரு போறாரு, முதல்வர் போறாரு, துணை முதல்வர் போறாரு, மற்ற கட்சிக்காரங்க எல்லாம் போறாங்க. ஏன் நயனா நாகேந்திரனே கூட போயிட்டு தானே இருக்கிறாரு. அந்த மாதிரி இவரும் கீழே இறங்கி வேலை செய்யலாம் இல்லையா, மக்கள் மத்தியில போகலாம் இல்லையா. அப்படி இருக்கும்போது சும்மா நம்ம பனைய பங்களால உட்காந்துக்கிட்டே நீங்க அரசியல் பண்ணுவீங்களா? உதயநிதி மாதிரி இன்ஸ்டாகிராம்ல உட்காந்துக்கிட்டே அரசியல் பண்ணிடுவீங்களா? முடியாது உங்களால. இல்லைன்னா ராகுல் காந்தி மாதிரி வெளிநாட்டுல கொலம்பியால உட்காந்துக்கிட்டு இங்க பீகார்ல அரசியல் பண்ண முடியுமா உங்களால? பண்ண முடியாதுங்கிறத அவருக்கு தெரியல. அப்போ இந்த பிம்பம் இருக்கு இல்லையா, அதாவது இதுவரைக்கும் அவர் வந்து அவருடைய ஆதரவு, அவருடைய ரசிகர்கள், தொண்டர்கள், ஆதரவாளர்கள், இந்த இது கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு. எப்போ? திருச்சிக்கு அப்புறமா, பெரம்பலூருக்கு அப்புறமா, நாகப்பட்டினத்துக்கு அப்புறமா, மற்ற 2 இடத்துல கரூர், அது வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் போயிட்டு இருக்கு. கரெக்ட், கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆச்சு. அதை பார்த்துதான் ஏடிஎம்கே டிஎம்கேக்கு பயம், ரொம்ப பயம் அதிகமாயிடுச்சு. ஆனா இந்த வளர்ச்சி, வாக்கு விகித வளர்ச்சி அப்படிங்கிறது நீங்க வந்து ஜெயிக்க போறது இல்லை அடுத்த தேர்தல்ல. ஏன்னா உங்களை நம்பி பெரிய பெரிய கூட்டணி கட்சிகள்லாம் கூட்டணி அமைக்க வரல அப்படிங்கிற அந்த தோற்றம் ஏற்படும் போது ஆட்டோமேட்டிக்கலி இந்த ஆதரவு அதிகரிப்பு அப்படிங்கிறது ஆதரவு குறைய ஆரம்பிச்சோம். அது வந்து டவுன்வர்ட்ஸ்ல போயிடும். அப்போ என்ன ஆகும்? அவர் வந்து 7-8% 10% அளவுல தான் அவர் நின்றுட்டு இருப்பாரு. அந்த மாதிரி ஒரு கட்சிக்கு நீங்க போகணுமா அப்படிங்கிறது தான் என் கேள்வி. செங்கோட்டையன் would have done better in ஏடிஎம்கே. ஏடிஎம்கே இன்னைக்கு வளர்ந்துகிட்டு இருக்கு. ஒரு பிம்பம் கிரியேட் பண்ணிட்டாங்க, நாங்க தான் எஃபெக்டிவ் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா டிஎம்கேக்கும் விஜய்க்கும் இடையே எந்த கொள்கை முரண்பாடும் கிடையாது. ஆனா இவர் வந்து அது வந்து பாயச கட்சி, பாசிச கட்சி வந்து பிஜேபி, பாயச கட்சிங்கிறது இது. விஜயை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு இடத்துல கூட ஒரு தெளிவு இருக்கான்னு பாருங்க. அண்ணாமலை என்ன சொன்னாரு உதயநிதியை பத்தி? சப்ஜெக்ட் நாலேஜே இல்லாதவர் அப்படின்னு சொன்னார் பாருங்க. அதேதான் ப்ராப்ளம் விஜய்க்கும். சப்ஜெக்ட் நாலேஜே கிடையாது. அவருக்கு மட்டும் சப்ஜெக்ட் நாலேஜ் இருந்ததுன்னு சொன்னா வக்ஃப் போர்டு சீர்திருத்தத்துக்கு எதிராக அவர் போயிருக்க மாட்டாரு. இன்னைக்கு வக்ஃப் போர்டு சீர்திருத்தம் கொண்டாடப்படுகிறது எங்க? கேரளால. அங்க இருக்கிற கிறிஸ்தவர்கள்லாம் வந்து பாஜகவை ஆதரிக்கிறாங்க. சிஏஏ, குடியுரிமை சட்ட திருத்தம் 3.5 வருஷம் ஆச்சு சார் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சு. இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது ஒரு உள்ளூர் இஸ்லாமியருக்கு நாட்டை விட்டு வெளியில போக சொல்லிருக்காங்களா? கிடையவே கிடையாது. அதாவது இந்த சட்டத்தை பயன்படுத்தி வெளியில போக சொல்லிருக்காங்களா அப்படின்னு சொல்லி. அதனால இந்த மாதிரியான பல்வேறு முரண்கள் இருக்கும்போது டிஎம்கேக்கும் விஜய் கட்சிக்கும் பெரிய டிஃபரன்ஸே கிடையாது. விஜய் வந்து ஒரு அசல் பிம்பம், அவ்வளவுதான். போக போக அந்த கட்சி தேய்பிரையை தான் பார்த்துட்டு போவோமே தவிர வலதுபிரையை பார்க்க போவதில்லை. செங்கோட்டையினுடைய முடிவு தவறு. தேங்க்யூ. நிச்சயமா சார், தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. தேங்க்யூ.